24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட முயன்ற தனிநபரை கண்டித்து தங்களுக்கும் இடம் வேண்டுமென கூறி கற்களை வைத்து இடம் பிடித்த பொதுமக்களால் அதிகாரிகள் திகைத்து நின்றனர். வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் காளியம்மன் கோவில் அருகே அரசுக்கு சொந்தமான மலைக்குன்று உள்ளது. இந்நிலையில் வேறொரு பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தன்னிடம் பட்டா உள்ளது என கூறிவிட்டு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக வாடகை வீடுகளில் வசித்து வரும் மக்கள் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் கற்களை உடைத்து மலைக்குன்றின் மீது இடம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூதாட்டியிடம் தனியார் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் பண மோசடி செய்ததால் தங்க இடமின்றி கோயிலாக சுற்றி வருவதாக மூதாட்டி கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த செல்வி, பழனியைச் சேர்ந்த ஸ்ரீ நேசா தொண்டு நிறுவன நிர்வாகிகள் சக்திவேல் மற்றும் செந்தில்குமார் ஆகியோரிடம் 27,50,000 ரூபாயை கொடுத்துள்ளார். இதற்கு மாதம் 2% வட்டி தருவதாக கூறி மூதாட்டியிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட SP அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். அடமானம் வச்சு அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஒரு 2 மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. 19 மாசமா நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம அவங்க என்னை வெளியில போக சொல்லிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனு, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இப்படி ட்ரெயினில் போய் கள்ள ட்ரெயின் ஏறி என்னால் உண்மையை சொல்லாமல் போய் சொல்ல எனக்கு தெரியலைங்க. எனக்கு என் பணம் வேணும். தஞ்சாவூர் கல்லணை கால்வாய் ஆற்றில் இருவேறு இடங்களில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கி இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மனோஜிப்பட்டி பகுதியில் கல்லணை கால்வாயில் நண்பர்களுடன் குளித்த லட்சுமி விநாயகம் நகரைச் சேர்ந்த லோகேஷ் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதேபோல் சின்ன காங்கேயம்பட்டி பகுதியைச் சேர்ந்த JCP ஆபரேட்டரான அந்தோணி பூதலூரில் கல்லணை கால்வாய் ஆற்றின் படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.